Good afternoon. இப்போ ஒரு 1 2 3 சொல்லுவேன். சொல்லும்போது நீங்கள் சொல்கிற குட் ஆஃப்டர்நூன் வந்து அங்கே வெளியில் ரோட்டில் போகிறவங்க வண்டியை நிறுத்தி இங்கே உள்ள என்ன நடக்குதுன்னு கேட்கணும். சரியா? 1 2 3. வெரி குட். இது ஏன் முதல்ல வரல? எனிவே, உள்ளே வரும்போதே எங்கள் கூட வந்தவங்கள நான் கேட்டேன், எத்தனை மணி வரைக்கும் நான் பேசலாம் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுங்களோ அவங்களாம் 4 மணிக்கு கிளம்பிடுவாங்க. அது ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பிரின்சிபல் சாரை கேட்டால், இல்லைங்க கதவெல்லாம் பூட்டி வச்சிட்டோம், 4:30 மணி வரைக்கும் பேசுங்க, அதுக்கு முன்னாடி அவங்களால கிளம்ப முடியாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பிரின்சிபல் சார் தர்மராஜ் சார் சொன்னது ஒரு சின்னதாக ஒரு கவுண்டர். எங்கள் வீட்டில் நான் தான் பாஸு. இதற்கு சொல்கிறதுக்கு என் ஒய்ஃப்ட்ட நான் ஏற்கனவே பர்மிஷன் வாங்கிட்டேன். டெக்னிக்கல் ப்ராப்ளம். அவர் சொன்னதில் இன்னும் ஒரு ரீஜாயிண்டர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அவருடைய ஒய்ஃபை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைசிங் விஷயம் என்னென்னா, இன்னைக்கு தான் சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த காலேஜுக்கு வரதா சொன்னாங்க. ஏன் இவ்வளோ நாளாக அழிச்சிட்டு வரல, நீங்கள் யாரும் கேட்கலையா? ஒருவேளை சார் விவேகானந்தரவே வாழ்ந்துட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம். அதை இன்னைக்கு நிவர்த்தி பண்ணிட்டாரு. அவர் சொன்னதில் ஒரு ரீஜாயிண்டர், பெட்டர் ஆஃப்னு சொன்னார் இல்லையா? என்னோட ஒய்ஃபை நான் ரெஃபர் பண்ணும்போது பெஸ்ட் ஆஃப்னு சொல்லுவேன். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? பெஸ்டின்னு சொல்லுவீங்க இல்லையா? அப்படின்னா பெஸ்ட் ஆஃப்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் தினம் அப்படின்றது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இது நான் வார்த்தைக்காக சொல்லலை. ஏன்னா எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சு, போன வருஷம் தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க இன்டர்நேஷ்னல் யூஎஸ்ஏல சிபிஐ படிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பிக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனியில் ஆடிட் லைனில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்க நான் போயிட்டு ஒரு முக்கியமாக மாணவிகள் சார்ந்த இடத்துல பேசும்பொழுது எனக்கு என் எதிர்க்கிறவங்க ஆத்மார்த்தமா சொல்லணும்னா என்னோட குழந்தைகளை தான் தெரியும். நீங்க அத்தனை பேருமே வந்து இங்கே நான் வரும்போது உள்ள பார்த்தேன், யாரும் பாய்ஸ் இல்லை, ஸ்டேஜில் தான் நிறைய ஆம்பளைங்க இருக்காங்க, பின்னாடி யாரும் இல்லை. அதை பார்க்கும்போது மனதிற்குள் ஒரு உற்சாகம். எங்களுடைய குருநாதர் சாரதி மகாராஜ், எங்கள் சிஸ்டம்ல 3வது குரு, அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வார். பெண்ன்றவங்க நினைச்சாங்கன்னா 30 வருஷத்துல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித தொகையானது பூஜ்ஜியத்துக்கு வந்துடும் அப்படின்வார். அதுக்கு சொல்வார் 2-3 விஷயம், கெமிக்கல் விஷயம் சொல்வார். உதாரணத்துக்கு, கடவுளோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ பெண்மையும் தாய்மையும் ரிமூவ் பண்றதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டதுன்னு சொன்னா 30 வருஷத்துல நீ இருக்கிறவங்களாம் காலி. அது சொல்வார். ப்ரோக்ரியேஷன் மட்டும் இல்லை, பல விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு முதல்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மா. அவங்க அடிக்கடி சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் எல்லா இடத்துலையும் சொல்லி, இன்னைக்கு கூட நான் கார்த்தால ஒரு இடத்துல தியான மண்டபம் போகும்போது பேசிட்டு இருந்தேன். அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, கண் பார்த்ததை கை செய்யணும்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கண் பார்க்கறதுன்றது முதல்ல நமக்கு இந்த விஷுவலா நம்மளுடைய கண்ணு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த கண்ணால பார்க்கறது அங்கேருந்தா முதல்ல ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கையில நம்மளுடைய முன்னாடி பேசின நம்மளுடைய ஆர்மி சகோதரர் பழனி பேசும்போது சொன்னார், டிசிப்ளின்ற விஷயம் ரொம்ப முக்கியம். ரமணா படத்துல அவர் சொல்றாரு, எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை என்னது? மன்னிப்பு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் பிடிக்காத வார்த்தை என்ன? அட்வைஸ். அதனால உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க போறதில்ல, என்னுடைய அனுபவங்களை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வரேன். அவங்க சொன்ன அந்த வார்த்தை, கண் பார்த்ததை கை செய்யணும். இது நீங்க உங்க லைஃப்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்கு ஆக்சுவலா இல்லைன்றது கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட இந்த 40 வருஷமாக நான் பல இடங்கள்ல பல மேடைகளில் பேசியிருக்கேன். கிட்டத்தட்ட இன்னி வரைக்கும் ஒரு 40லேருந்து 50 லட்சம் மாணவர்கள்கிட்ட வெவ்வேறு இடங்கள்ல பேசியிருக்கேன் நான். இன்னைக்கு நிறைய பேர் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனியில் சிஇஓ, ஓனர்ஸ், பிஸ்னஸ் ஆரம்பிச்சவங்களாம் இருக்காங்க. ஒவ்வொரு முறை
இந்த மாதிரி ஒரு +2 காலேஜ் முடிக்கக்கூடியவங்களோட பேசும்போது மனசுக்குள்ள ஒரு உற்சாகம் வருவதற்கு முக்கியமான காரணம், மரமாக வளர்ந்ததுக்கு அப்புறம் மாற்ற முடியாது, விதையாக இருக்கும்போது மாற்ற முடியும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டம்ன்றது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நீங்கள் அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு விதை சார்ந்த பருவம். இந்த விதை எப்படி இடணும், என்ன விதை, அதை வச்சு நான் என்ன பண்ணணும், இந்த கேள்விகள் உங்க மனசுல ஓடுதா இல்லையான்றது எனக்கு இன்னைக்கு தெரியாது. ஏன்னா உங்களை நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாருமே நார்மலாக கேட்பாங்க, ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போற. இந்த கேள்விகள் நம்ம மனசுல எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே வரும். உங்களுக்கு வருதோ இல்லையோ உங்க வீட்டில் அடிக்கடி இதை ஞாபகப்படுத்துவாங்க. படிச்சுட்டு என்னமா பண்ண போற, நெக்ஸ்ட் என்ன, வாட் நெக்ஸ்ட் கேட்டுட்டே இருப்பாங்க. இது பல இடங்களில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வாட் நெக்ஸ்ட்ன்றது சொந்தமாக உங்களுக்குள்ள ஒரு தீப்பொறி உருவாகிற வரைக்கும் வெளியில வரவே வராது. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை வச்சு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க முடியுன்றதை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டேட்டா பாயிண்ட். இன்னைக்கு முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், சார் சப்ஜெக்டிவா பொதுவா கருத்துக்களை சொல்லாதீங்க, டேட்டாவோட சொல்லுங்க. ஏன்னா இந்த வயசுல உங்களுக்கு லாஜிக்கல் மைண்ட் கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பா வேலை செய்யும். எதை சொன்னாலும் இது உண்மையா இது பொய்யா, இதன் மூலமாக நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், அதுக்கு டேட்டா இருக்கும். பொதுவாக பேசணும்னா நமக்கு போர் அடிக்கும். ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்லுது, கிட்டத்தட்ட 99.99% மக்கள் உலகத்தில் இருக்கிறவங்க பிறந்ததில் இருந்து கல்லறைக்கு செல்லும் வரை தங்களுடைய முழு திறமைகளை 2% கூட வெளிப்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்லி. இது எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டபோது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் போன நூற்றாண்டின் சிறந்த விஞ்ஞானின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய மூளை திறனை ஆராய்ந்து பார்த்ததா சொல்லுவாங்க. அவருடைய காலகட்டத்தில் அவருடைய மூளை திறன்ல அவர் 5% தான் யூஸ் பண்ணார். அந்த 5% அவர் யூஸ் பண்ணியே அவர் கண்டுபிடித்த விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியாமே இருக்கு. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு E=mc² ஞாபகம் வரும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆக்சுவலா நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. அந்த அளவுக்கு யோசித்து விஞ்ஞானத்தையே மாற்றி அமைத்து ஒளியினுடைய தன்மை, அதன் மூலமாக என்ன பல விஷயங்கள் இருக்கு. இப்ப அப்கோர்ஸ் ஒளியை தாண்டிய வேகமான பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, அட்லீஸ்ட் அட் லேப் லெவல். அந்த மூளையை படைத்தவரை அவருடைய சொந்த திறமைகள் 5% யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்னவாக இருக்கும்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதை நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம். நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரங்கள் சொல்லுது, கிட்டத்தட்ட ஒரு 80-84 லட்சம் பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு உயிரானது மனிதனாக பிறக்கிறது. மனிதன்றது ஆண் பெண் இரண்டும் சேர்ந்தது. அது வரைக்கும் அவங்க ஓரினம், ஈரினம், மூன்றினம், நாலினம், 4 அறிவு, 5 அறிவு, இந்த வகையில அவங்க முன்னேறிட்டே வராங்க. ஓரறிவுன்றது மரம், 5 அறிவு இந்த பக்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடித்த வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், மாடு, ஆடு, பூனை, நாய், இதெல்லாம் 5 அறிவு. இதை தாண்டி வர்றதுதான் 6வது அறிவு. இந்த 6வது அறிவு இருக்கு அப்படின்னு நமக்கு முதல்ல தெரியுமா? நீங்க நினைக்கிற 6வது அறிவு தான் ஆக்சுவலான 6வது அறிவா? அது அப்படி தெரிஞ்சுன்னா அதை எப்படி என்னுடைய முன்னேற்றத்துக்கு யூஸ் பண்ணணும்? இப்ப எனக்கு கையில ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. ஆனா அந்த 100 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு எனக்கு தெரியலன்னு சொன்னா நான் பணக்காரனா ஏழையா? எண்ண அளவில் ஏழை, உலகத்துக்கு தெரியும் நான் பணக்காரன்னு சொல்லி. இதே மாதிரி உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து உங்களுடைய பிறந்ததுலேருந்து உங்கள்கிட்ட அன்யூஸ்டா இருக்கு. பேங்க்ல உங்களுக்கு தெரியும் 3-5 வருஷம் ஒரு டெபாசிட்டை நீங்க டேப் பண்ணலன்னு சொன்னா அது டெட் அக்கௌண்ட்டுக்கு போயிடும், அன்கிளைம்டு அக்கௌண்ட்டுக்கு போயிடும். போன வாரம் ஒரு தகவல் படிச்சுட்டு இருந்தேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேங்க்ல கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபாய் யாருமே கிளைம் பண்ணாம இருக்கான். அவங்களாம் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பணத்தை போட்டாங்க, அவங்க கிளைம் பண்ணல. கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் இருக்கிறவங்க 99.99% மக்கள் அதை போன்று ஒரு பெரிய விஷயத்தை இங்க வச்சுட்டு அதை கிளைம் பண்ணாமே உட்காந்துருக்கு. அது என்ன? 6வது அறிவுனா என்ன? 6வது அறிவுனா உங்களுக்கு சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க, 6th சென்ஸ்ன்றது ஒரு எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்னு சொல்லுவாங்க இல்லையா? எபிலிட்டி டு டிஸ்கிரிமினேட்னா என்ன? பகுத்து அறிதல். தமிழ்ல சொல்லக்கூடிய வார்த்தை பகுத்து அறிதல்.
நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த பகுத்தறிவுன்ற விஷயத்த நம்ம முழுதாக புரியாமையே வளர்ந்துருக்கோம் இனி வரைக்கும். சில பேருக்கு ஒருவேளை புரிஞ்சிருக்கலாம். பகுத்தறிதல் நார்மலாக உங்களுக்கு ஸ்கூல்லேயோ காலேஜில் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? எது சரி, எது தவறு, எது நல்லது, எது கெட்டது, எது இரவு, எது பகல், ஒரு விஷயத்தை பிரித்து பார்த்து எதிர்மறைத்தன்மையை புரிந்து கொள்ளுதல் பகுத்தறிவுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை தாண்டிய பல விஷயங்கள் இந்த பகுத்தறிவுக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு. நமக்கு தெரியுமான்றது தெரியாது. எப்போ உங்களுடைய கையில் இருக்கிற பணம் நல்லா வேலை செய்யுது? எவ்வளோ பேர் இங்கே காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க? ஓகே, ROI என்ன தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணல சார், அன்றைக்கி நான் லீவ் போட்டேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வணிகத்திலேயோ ஒரு பேங்க்லேயோ இல்லை ஒரு வியாபாரத்திலேயோ நீங்கள் ஒரு முதலை போட்டிங்கன்னா அந்த முதல் மூலமாக உங்களுக்கு என்ன திரும்பி வருதுன்றதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா 3லேருந்து 4லேருந்து 5% கொடுப்பாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 6, 7, 8%. இதே நீங்கள் ஒரு வியாபாரத்தில் போட்டிங்கன்னா பேட்டுன்னு சொல்லுவாங்க. பேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபைனலைசேஷன் அக்கௌண்ட்ஸ் வந்துட்டீங்களா எல்லாரும்? இன்னும் வரலையா? வசதி இல்லை. PATனா நார்மலாக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னுவாங்க. P&L ஃபைனல் என்ட்ரி பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ்லாம் போட்டு டேக்ஸ் கட்டினது போக பேங்க்குக்கு இருக்கக்கூடிய மற்ற இதர செலவுகள்லாம் போக உங்கள் கையில் நிற்கக்கூடிய நிகர லாபம். இந்த நிகர லாபம் நல்லா நடக்கக்கூடிய வியாபாரத்தில் கூட 10லேருந்து 12% தான் வரும். இதே நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இறங்கி வேலை செய்வீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா புரிஞ்சு அது நல்லா புரியறதுக்கு 3லேருந்து 5 வருஷம் ஆகும். ஏன் நான் இதை பற்றி பேசுகிறேன்னா, முக்கியமாக எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய அவென்யூவாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஏஐ கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அட்லீஸ்ட் பேச்சளவில் உங்களுக்கு தெரியும். சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினியாக இருக்கட்டும், அது மாதிரி நிறையா இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டோட யூஸ் பண்ணி எப்படி ரிட்டர்ன்ஸ் கொண்டு வரணுன்றதுக்கு ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்தாச்சு. இது எதுக்கு சார் என்கிட்ட சொல்கிறீங்க? என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் போடுறதுன்றது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் கூட 15லேருந்து 20% சொல்கிறாங்க. இது இல்லாமல் நேராக இல்லாத வியாபாரத்தில் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பலை. அது எல்லாருக்குமே தெரியும். பட் அது வேற லைன், அது அஃபிஷியலாக வராது. அப்படின்னா என்னுடைய முழு திறமையை நான் புரிந்து கொள்ளாமல் அதன் மூலமாக என்னால் எப்படி ஒரு வருவாயை ஈட்ட முடியும்? அப்படின்னா எனக்கு முதல்ல என்ன இருக்குன்னு தெரியணும், எங்கே அது இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியணும். சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் இந்த வருஷம் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கையில் கொடுத்து 3 வருஷம் கழிச்சு அந்த 1 கோடி ரூபாயை நீங்கள் அப்படியே எனக்கு திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த 1 கோடி ரூபாயினுடைய மதிப்பு எவ்வளோமா சொல்லுங்க யாராவது? அதுவும் இன்னும் கிளாஸ்ல இல்லையா? இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க இல்லையா? பணவீக்கம். வருஷா வருஷம் 5லேருந்து 8% பணவீக்கம். எந்த நாட்டில் இருக்கீங்க, என்ன மாதிரி விஷயன்றதை பொறுத்து. இந்த 8% இன்ஃப்ளேஷன் போட்டாலே உங்களுக்கு 24% குறைஞ்சி கிட்டத்தட்ட உங்கள் கையில் இருக்க அந்த 1 கோடி ரூபாயினுடைய மதிப்பு 75லேருந்து 76 லட்சமாக குறைஞ்சது. ஒன்றுமே செய்யாமல் அப்படியே வச்சிருந்தா. இதையே நான் ஒழுங்காக யூஸ் பண்ணால், தப்பாக யூஸ் பண்ணால் அதனுடைய விகிதாச்சாரம் மாறும். அப்படின்னா இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய என்னுடைய இந்த 6வது அறிவுத்திறன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயமானது பை டிஃபால்ட் உங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. சார் யாருமே சொல்ல சார் எந்த டிபார்ட்மெண்ட் போய் கிளைம் பண்ணோம், அது மாதிரிலாம் கிடையாது. பிறக்கும் போதே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை நான் முதல்ல என்னன்னு தெரியணும், இது எப்படி டெப்ளாய் பண்ணுன்னு தெரியணும். இதை டெப்ளாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது. நேரம் தேவைப்படும், செலவு கிடையாது. எஃபர்ட் தேவைப்படும், செலவு கிடையாது. அப்படின்னா உண்மையான இந்த பகுத்தறிதல்ன்றது என்ன? இது உங்களுக்கு புரிஞ்சாலே நீங்கள் நான் பேசக்கூடிய அடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னும் நல்லாவே இறங்கும். எந்த அளவுக்கு நல்லா இறங்கினா, நீங்கள் இந்த தேதியை என்னைக்கோ ஒரு நாளைக்கு யோசிச்சு பார்க்கும்போது 5 மார்ச் 2024 இன்னார் இந்த விஷயங்கள் சொன்னார். வெறும் இங்கே மட்டும் வாங்கிக்காங்க, முடிஞ்சால் பேப்பரில் எழுதிக்காங்க, கையில் ஃபோன் இருந்தால் ஃபோனில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கிரகிச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணாலே உங்களுடைய முன்னேற்றமானது அபரிதமான வளர்ச்சியாக இருக்கும். ஒரு அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? என்னோட கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. நான் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினேன், என்னுடைய பொண்ணோ என்னோட பையனோ அதில் பாதி தான் வாங்கணும். யாரும் அப்பா அம்மா யோசிப்பாங்களா? என்னோட நல்லா வளரும், என்னோட இன்னும் பெருசாக செய்யணும்னு யோசிப்பாங்க நார்மலாக. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், அது வேற விஷயம்.
அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பகுத்தறிவு திறன். இந்த பகுத்தறிவு திறன் ஆக்சுவலாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய குருநாதர்கள் தெளிவாக சொல்றார். எந்த பகுத்தறிவு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கு, காசுன்னு ஒன்று இருக்கு. எஃபெக்ட்னா என்ன? விளைவு. காசுனா என்ன? மூல காரணம். என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்துமே விளைவுகள் தான். இன்னைக்கு நான் சாப்பிட்றேன், வயிறு சரியா இல்லைன்னா சாயங்காலம் அதனுடைய விளைவு. அதனுடைய மூல காரணம் என்ன? இன்னைக்கு மத்தியானம் நான் சாப்பிட்ட சாப்பாடாக இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி என் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்படின்னா என்னுடைய உண்மையான பகுத்தறிவு என்பது எஃபெக்ட். எஃபெக்ட்ன்றது நாளைக்கு அமையக்கூடிய விஷயமா இருக்கலாம், 3 வருஷம் கழிச்சு அமையக்கூடிய விஷயமா இருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு அமையக்கூடிய விஷயமா இருக்கலாம், 50 வருஷம் கழிச்சு அமையக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அது விளைவு. அந்த விளைவு எது உருவாகணுமோ அது என்னன்றத முடிவு பண்ணி அந்த முடிவுக்கான மூல காரணங்களை உருவாக்குவதுதான் உண்மையான பகுத்தறிவுன்னு எங்கள் குருநாதர்கள் சொல்றாங்க. இது உங்களுக்கு எந்த தூரம் இந்த அளவுக்கு இன்னைக்கு புரியுன்றது எனக்கு தெரியல, ஆனா புரியுதுன்னு வச்சுப்போம். என்னுடைய விளைவுகள் என்னன்றது எனக்கு புரியணும். விளைவுகள்ன்றது என்ன? எப்படி வரும்? ஏதோ ஒன்று செய்யறேன், ஏதோ ஒன்று நடக்குது, அது விளைவு. கரெக்டா? அந்த விளைவுகளை நீங்க தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா ஒன்று சொல்லுது. உலகத்தில் இருப்பவர்களில் 98% மக்கள் தங்களுடைய விளைவுகள் என்னன்றது முடிவு பண்ணாமே அவங்களுடைய கல்லறைக்கு போயிடுறாங்க. இதை ரொம்ப சிம்பிளா மாணவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையில் சொல்லணும்னா குறிக்கோள் அமைத்தல் சொல்லுவாங்க. இப்போ நீங்க இந்த மெயின் ரோட்ல போறீங்க, அங்க நின்றுட்டு இந்த லெஃப்ட் ரோட்ல போற ஒரு வண்டியை நிறுத்தி, ஐயா இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை அவர் முதல்ல என்ன கேட்பாரு? நீங்க எங்க போனோன்னு கேட்பாரு. கரெக்டா? யோ இந்த ரோடு எங்க போகுதுன்னு தானே கேட்டேன், நான் எங்க போனோம் உனக்கு என்ன அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நான் இந்த ரோட்ல போய் சேர வேண்டிய இடத்திற்கு இந்த பாதை அழித்து செல்லுமான்றதை அவர் புரிஞ்சுட்டாதான் எனக்கு ஒரு வழி சொல்ல முடியும். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எங்க போறோன்றதே தெரியாமையே நம்ம ஓடிட்டு இருக்கோம். இந்த பொம்மலாட்ட சக்கரம் அந்த இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும், சுத்திட்டே இருக்கும். அதே இடத்துல தான் இருக்கும், ஆனா சுத்திட்டே இருக்கும். இதே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க? செக்கு மாடு ஊர் போய் சேராதுன்னு சொல்லுவாங்க. செக்கு மாடு அரிக்கும், நாள் ஃபுல்லா அரிக்கும், என்ன வரும் அது அங்கேயே தான் இருக்கும். நம்மளுடைய உண்மையான பகுத்தறிவு திறன் எதன் மூலமாக டேப் பண்ண முடியுன்றதுக்காக ஹார்வர்ட்ல ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் நெக்ஸ்ட் சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், என்னுடைய குறிக்கோள் என்ன? அது இன்னைக்கு சாயங்காலம் குறிக்கோளோட கூட இருக்கலாம். சாயங்காலம் ஈவினிங் போய் ரிலாக்ஸ்டா ஒரு படம் பார்க்கணும் ஓடிடியில், அது ஒரு குறிக்கோள். இல்ல அடுத்த வருஷம் நான் டிகிரி முடிக்க போறேன், இந்த டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியில இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த துறையில எனக்கு வேலை வேணும், அது ஒரு குறிக்கோள். இல்ல 5 வருஷம் கழிச்சு என்னுடைய வாழ்க்கையில இதை நான் சாதித்திருக்க வேண்டும், அது ஒரு குறிக்கோள். அநேகமாக நீங்க நிறைய பேர் ஒரு லாஸ்ட் இயர் ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஒன்று நடந்தது ஸ்டாக் மார்க்கெட்ல. ஒரு சின்ன பையன் பேண்டமிக் டைம் 17 வயசு பெங்களூர்ல வீட்டில் உட்காந்துருக்கான். அவனுக்கு பார்க்கறான் எல்லா கடையும் மூடி இருக்கு, வெளியில போக முடியாது, போய் பொருள் வாங்க முடியாது. 17 வயசு பையனுக்கு மைண்ட்ல தோணுது, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் யாரோ ஒரு பையன், இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இதற்கு நான் ஒரு சொல்யூஷனை கொடுத்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறான். அதன் மூலமாக பிறந்த ஆப் போய் நீங்க பாத்தீங்கன்னா ஜெப்டோன்னு நீங்க இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஹைப்பர் மார்ட்னு சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி மேஜர் சிட்டிஸ் மேஜர் டவுன்ஸ்லாம் வந்துச்சு, இன்னும் கிராமம் சைட்லலாம் இன்னும் வர ஆரம்பிக்கல. எது உங்களுக்கு வேணும்னாலும் ப்ரொவிஷன் அந்த மாதிரி மளிகை சாமான் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் 10 நிமிஷத்துல வீட்டில் டெலிவரி. அப்ப என்ன பண்ண அவன் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விளைவை சிந்தனையாக மாற்றி அது குறிக்கோளாக வச்சு எல்லாருக்கும் எனக்கு பொருள் வாங்கணும், பொருள் வாங்குறவங்க யாருமே அந்த காலம் மாதிரி யோசிச்சு உங்க பாட்டி வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 1 வருஷத்துக்கான அரிசியும் பருப்பும் வாங்கி போட்டு வைப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு காத்தால சமைக்கிறேன்னாலும் நம்ம போய் திறந்து பார்ப்போம், ஒன்றும் இல்லைன்னா ஆர்டர் பண்ணணும். யாருமே சமையல்ன்றத ஒரு மந்த்லியாவோ குவார்டர்லியாவோ பார்க்குற காலமாக போயிடுது. அன்னன்னைக்கு சமைக்கிறேன், அன்னன்னைக்கு என்னென்ன வேணும். ஏன்னா வீட்டில் நான் இடம் இல்லை, அதை போட்டு எனக்கு சேமிக்கிறதுக்கு இடம் இல்லை, டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எதுக்கு நான் 1 மாதம் பணத்தை வேஸ்ட் பண்ணணும். அந்த ஒரு விளைவை அவன் தன்னுடைய குறிக்கோளாக மாற்றான். ஒரு பொருளை வாங்குறவங்க 10 நிமிஷத்துக்குள்ள பொருளை வாங்கணும். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? முதல்ல அவனுடைய ஏரியாவில் சாம்பிள் பண்ணி பார்க்குறான். இன்னைக்கு அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் 1500 கோடி ரூபாயை தாண்டி இருக்கு. அவன் ஆரம்பிச்சதுன்னா ஒரு சின்ன விளைவை நோக்கி தன்னுடைய குறிக்கோளை அமைச்சுக்கிறான்.
உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அமைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு பல இடத்துல ஹெல்ப் வரும். அது என்னென்ன ஹெல்ப்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இங்க இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன டேட்டா படி பார்த்தீங்கன்னா 98% மக்கள் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிக்கோள்ன்றது கிடையாது. ஆசை இருக்கும், ஆசை வேற, குறிக்கோள் வேற. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், எனக்கு இதை செய்யணும் அதை செய்யணும். குறிக்கோள்ன்றது வேற, ஆசைன்றது வேற. அது முடிஞ்சா நீ கவர் பண்ற, இல்லை கேள்வி பதில் மாதிரி வைக்கலாம். பிரின்சிபல் சார் சொல்லியிருக்காரு, வேணாத அப்புறம் எடுத்துவோம். இந்த குறிக்கோளை அமைக்கும் பொழுது அது விளைவுன்றது எனக்கு தெரியுது. இது விளைவு. இந்த விளைவை நோக்கி நான் போகணும்னா நான் என்ன பண்ணணும், அதுதான் காஸ்ட். அந்த காசல் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. காசல் ஸ்டேஜ்னா அதை உருவாக்கக்கூடிய திறமையானது உங்களுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதும் வழங்கப்படுகிறது. யார் கொடுக்குறாங்க? இயற்கை கொடுக்குது. நாளைக்கு நீங்க தூங்கி காத்தால எழுந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனலா ஒரு வாய்ப்பு கிடைக்குது என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்கு. நீங்க அந்த 98% மக்கள்ல ஒருவராக இருக்க போறீங்களா, இல்ல என்னுடைய விளைவுகள், என்னுடைய குறிக்கோள்கள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த 2% மக்களுக்குள் ஒருவனாக மாறி அதன் மூலமாக இன்னொரு டேட்டா சொல்லுது, அந்த 98% மக்கள் அந்த 2% குறிக்கோள் அமைத்து அதை செயலாக மாற்றக்கூடிய மக்கள்கிட்ட வேலை செய்யறாங்க. நாளைக்கு நீங்க வேலை கிடைச்ச ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு முதல்ல உள்ள நுழைஞ்சோடனே பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்றது என்ன? நீ இங்க ஒரு வருஷம் வரல வேலை பண்ணா இதை நீ சாதித்திருக்க வேண்டும், இந்த சாதனையை செய்யறதுக்காக நீ உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு குறிக்கோள்ன்றது ஒன்று கொடுக்கலன்னு சொன்னா அவங்களால உங்கள்கிட்ட சரியான வேலையை வாங்க முடியாது. நம்ம மற்றவங்களுக்கு வேலை செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் புத்திசாலியா இருந்தா இன்னைக்கே செய்யணும். 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூல போகும்போது 2 கேள்வி தான் கேட்பான். உன்னால என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும், நீ என்ன சம்பளம் எதிர்பார்க்குற. இந்த 2 கேள்விக்கு நீங்க தயாராகிட்டீங்கன்னா எந்த இன்டர்வியூ வேணா நீங்க பிரேக் பண்ணலாம். நான் பல காலேஜஸ்ல கேம்பஸ் டு கார்பரேட் ப்ரோக்ராம்ஸ்லாம் நான் நடத்தி பேசியிருக்கேன். 2 கேள்வி தான் ஃபைனல் ஹெச்ஆர். டெக்னிக்கல் ஸ்கிரீனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேசிக்கா உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கான்றத பார்த்ததுக்கு அப்புறம் 2 கேள்வி தான் கேட்பான். உன் மூலமா என்ன பர்ஃபார்ம் பண்ணு, பர்ஃபார்மன்ஸ்னா அவுட்புட் என்ன வரும், உன் மூலமா என்ன சம்பளம் எதிர்பார்க்கு. இந்த 2 கேள்வி நீங்க கான்பிடென்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எங்க வேணா வேலை கிடைக்கும். ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்தது. கூகுள்ன்ற கம்பெனியில் ஐஎம் அஹமதாபாத்லேருந்து ஒரு ரா ஸ்டூடெண்ட்டை, அவன் அதுக்கு முன்னாடி முன் அனுபவமே கிடையாது, படிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அஹமதாபாத்ல எம்பிஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அவனுடைய கேம்பஸ் இன்டர்வியூ, அவனோட சம்பளம் என்னன்றது படிச்சிங்களா ஞாபகம் இருக்கா? 1.8 கோடி வருஷத்துக்கு, மாசத்துக்கு 1.8 கோடி. அப்படின்னா எனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? எதனால் அவனால் முடியுது? ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ அவனுடைய மனதில் என்னுடைய குறிக்கோள் இதுன்றது அமைஞ்சது. அந்த குறிக்கோள் அமைஞ்சதுக்கு அப்புறமாக ஆட்டோமேட்டிக்காக அவன் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் காசல். எது என்னுடைய குறிக்கோளை உண்மையாக மாற்றுமோ அதற்கு மட்டும்தான் என்னுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்பாங்க, சார் அப்படின்னா ஓடிடி விட்டுறணுமா, ஸ்டூடெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறது விட்டுறணுமா, பசங்களோட பேசுறது விட்டுறணுமா? அது இந்த வயசுலேயே முடியல, அந்த வயசில் முடியும்னு எனக்கு தோணுது. எங்கள் வீட்லேயும் ஓடிடி உண்டு, நாங்களும் அரட்டை அடிப்போம், எல்லாம் நடக்கும். ஆனால் எது என்னுடைய குறிக்கோள், அந்த குறிக்கோளுக்கு எந்த நேர அவகாசம் எனக்கு வேணும், அந்த நேர அவகாசத்தில் நான் எப்படி அதை செய்வேன் அப்படின்றது எனக்கு புரியணும். அது புரிஞ்சிடுச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் த டே உங்கள்கிட்ட என்ன வேணால் நீங்கள் பண்ண முடியும். இது நீங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 24 மணி நேரம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாறுதலை மாற்றி அமைக்கும். நான் ஹார்வர்ட் ரிசர்ச்சை பற்றி சொன்னேன். அதை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமாக சொல்லிட்டு அதற்கப்புறமாக சில ப்ராக்டிக்கலான விஷயம், இது வரைக்கும் சொன்னது ப்ராக்டிக்கல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த ஹார்வர்ட் ரிசர்ச்சில் 35 வருஷம் ரிசர்ச் நடந்தது. 1960 ஆரம்பிச்சு 1995-97 வரைக்கும் ஒரு ரிசர்ச் நடந்தது. அந்த ரிசர்ச்சில் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 80 நாடுகளில் இருக்கக்கூடிய 2-3 லட்சம் வெற்றி பெற்ற மனிதர்களை அவர்கள் ஆராய்ந்தார். எதனால இவங்க வெற்றி பெறாங்க, எதனால மற்றவர்கள் வெற்றி பெறவில்லை, இதை கண்டுபிடிச்சிட்டா உலகத்தை எல்லாரும் சொல்லிக் கொடுத்துடலாம் இல்லையா? எல்லாருமே வெற்றி பெற முடியும் இல்லையா?
அப்படின்ட்டு ரிசர்ச் பண்றாங்க. 95-96 இந்த ரிசர்ச் ஒரு பேப்பராக வெளியில வருது. பெரிய பேப்பர், 400 பேஜ் இருக்கும், நெட்ல இருக்கு, தேடினா கிடைக்கலாம். ஆனா அந்த ரிசர்ச்ல அவங்க சொன்ன 2 விஷயம் ரொம்ப முக்கியமாக பல மாணவர்கள் எங்க போனாலும் முக்கியமான நான் சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் அவங்க கண்டுபிடிச்சது அவங்களுடைய கான்சியஸ்னஸ். உங்களுக்கு ஒத்த பாஷையில சொல்லணும், அவங்களுடைய தொடர் அறிவாற்றல் திறன் மற்றவர்களோட பல மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு. கான்சியஸ்னஸ்ன்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் டேர்ம், அதனால அதுக்குள்ள போகாம அவேர்னஸ் வச்சுக்கோங்க, இல்ல நாலேஜ்னு வச்சுக்கோங்க, இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு உலகத்தில் ஒருத்தருக்கு 1x இருக்குன்னா இவங்களுக்கு 100x இருக்கு. அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்வியஸ் ரிசர்ச் கொஸ்டின் என்னவாக வரும்? எதனால இவனுக்கு 100x வருது, எதனால இவருக்கு 1x தான் இருக்கு? அதை ரிசர்ச் பண்ணும்போது தான் முக்கியமாக ஒரு விஷயத்தை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப 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 சிம்பிளான மேட்டரா தெரியும். ஏன்னா அவங்க சிம்பிளிஃபை பண்ணி அந்த 2 விஷயத்தை தான் சொல்றாங்க. அதற்கு சப்போர்ட்டிங்கா நிறைய டேட்டா விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற ஒரு போன், ஏதோ ஒரு மாடல் வச்சு ஆண்ட்ராய்டோ ஐஓஎஸோ ஏதோ ஒரு கரண்ட் வெர்ஷன்ல ஓடிட்டு இருக்கும், கரெக்டா? இதே போன்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் தூக்கி போட்டா என்ன ஆகும்? போன் அநேகமா வேலை செய்யாது. அப்படியே போன் வேலை செஞ்சா கூட அது வேலை செய்யக்கூடிய திறனில் 10%, 5% தான் வேலை செய்யும். நிறைய ஆப்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, கரெக்டா? அப்படின்னா ஒரு ஹார்ட்வேர் கண்டினியூஸா பெட்டரா ஒர்க் பண்ணணும்னு சொன்னா, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் தர்மராஜ் சார் சொன்னார் இல்லையா, கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த சாஃப்ட்வேரை நம்ம அநேகமாக 3லேருந்து 5 வயசுல அப்கிரேட் பண்றது நிறுத்திடுறோம். இதான் உண்மை, அவங்க கண்டுபிடிச்சது. அப்படின்னா நான் இது வரைக்கும் படிச்சதெல்லாம் தப்பா? விவேக் கேட்குற மாதிரி கேட்கலாம், காமெடி எல்லாமே தப்பா எல்லாமே பொய்யான்னு கேட்கலாம். உண்மையான நீங்க இன்னைக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள் ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்பார்ச்சுனேட்லி ரோட் சிஸ்டம் சொல்லி சொல்லுவாங்க. நிறைய காலேஜ்ல மெதுவாக சிலபஸஸ் மாற ஆரம்பிச்சது. இன்னும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வரல. ரோட் சிஸ்டம்னா என்ன? மெமரைஸ் பண்ணோம், ரீப்ரொடியூஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும், மெமரைஸ் பண்ணணும், ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம எல்லாரையுமே ஒரு ஸ்கூலுக்கு வந்த காலத்திலேருந்து ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்மள ஒரு மெமரி ரீப்ரொடியூசிங் மிஷனா மாத்திட்டாங்க. ரைட்டா தப்பான்ற வாதத்துக்குள்ள நான் போக விரும்பல. இப்படிதான் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு, மெதுவாக மாறுதல் வென்றிருக்கு. ஆனா அந்த சிஸ்டம்லயும் உங்களால சில நெளிவு சுழிவுகளை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக புகுந்து பெரிய விஷயங்களை செய்ய முடியும். இந்த சாஃப்ட்வேர் நாங்க சொல்றது கண்டினியூஸா இந்த விஞ்ஞானிகளுக்கும் இந்த மேதைகளுக்கும் இந்த பணக்காரர்களுக்கும் தொடர்ச்சியாக ஜாஸ்தி ஆகுது. ஆனால் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பாமரங்களுக்கு ஜாஸ்தி ஆகுது. அவங்க கண்டுபிடிச்ச 2வது விஷயம் எதனால இப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு பதில் சொல்றாங்க. இட் இஸ் டூ சிம்பிள் டு பி ட்ரூ. இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே வித்தியாசம், இவங்க சரியான கேள்விகளை கேட்க கற்றுக்கொண்டார்கள். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். உங்க தலையில ஒரு ஆப்பிள் விழுது, உங்களுக்கு என்ன தோணும்? முதல்ல எவன்டா போட்டது, யார் அதை அடிச்சது, என்னன்னு. இதே மாதிரி ஒரு 150-200 வருஷம் முன்னாடி ஒருத்தருடைய தலையில இந்த ஆப்பிள் விழுந்தது. அவர் பேர் என்ன? ஐசக் நியூட்டன். அவர் என்ன கேட்டாரு? ஆப்பிள் ஒரு மரத்திலேருந்து அருந்து விழும்போது ஏன் கீழே விழணும், ஏன் மேல போகக்கூடாது? இந்த கேள்வியை வச்சு அவர் ரிசர்ச் ஆரம்பிக்கிறார். கிராவிட்டின்ற விஷயம் முன்னாடியே இருக்கு. ஆனா அவரு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதன் மூலமாக என்ன விஷயங்கள்ன்றதை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சார். பெரிய ரிசர்ச் பண்றாரு, வெவ்வேறு ஊர்களுக்கு போறாரு, வெவ்வேறு இடங்கள்ல பண்ண சொல்றாரு. எங்கே அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணாலும் அதே தான் நடக்குது. அவர் கேட்ட ஒரே கேள்வி, ஏன் இது நடக்குது, இதன் பின்னால என்ன விஷயம் இருக்கு? இப்ப நான் பல இடங்களில் கேட்கறது ஸ்டூடெண்ட்ஸ், நான் கேட்கிற கேள்வி டப்புன்னு அநேகமா எவ்வளவு பேர் நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுங்க வாட்டர்னா என்ன சொல்லுங்க, தமிழாக்கம் கேட்கல. H2O அது கெமிக்கல் காம்போசிஷன், கரெக்டா? வாட்டர்னா என்ன? தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம், அது அதனுடைய பலனை குறிக்கிறது. வாட்டர்னா என்ன? நெருப்புனா என்ன? இதை தான் நம்ம 3 வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தோம்.
அப்ப நம்ம கற்றதெல்லாம் தரகாது. ஏமா சூரியன் கிழக்கு உச்சிக்குது, அது எங்க உச்சித்தோ அவனுக்கு என்ன, சோறு வேணுமா வேணாமா? இதே கேள்வியே வாத்தியார்ட்ட கேட்கிறோம். அவர் சொல்றாரு, இது என் சிலபஸ்ல கிடையாதுப்பா, என் குத்த சிலபஸ் நான் சொல்லிட்டாரு. கரெக்டா? இதே மாதிரி நமக்கு ஒரு 3 வயதுக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கேட்கிற கேள்வியெல்லாம் அப்பா அம்மா குடைச்சல் அழுத்தம். என்னுடைய பொண்ணுக்கு இதே தான் நடந்தது. என்னதான் நான் சொன்னாலும் அவளும் ஒரு ஸ்கூல்ல சேர்ந்தா, அதுக்கப்புறம் மெதுவா அறிவு மக்களை பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. பிளாட்டோன்னா அப்படியே ஒரு சமநிலையிலேயே இருக்கக்கூடிய நிலைமை. அதுக்கப்புறம் என்ன, படிக்கணும், அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும், பரீட்சையில் எதுவும் மாற்றணும், படிக்கணும், விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே யாரும் பண்ணிட்டு போகணும். கரெக்டா? அதை செய்யுங்க, அது வாங்கினா தான் மார்க், அதை வாங்கினா தான் ஃபியூச்சர்னு செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு முறை இதுவரை யாரும் கேட்காத கேள்விகளை கேட்டிருக்கீங்க? அவமரியாதையாகவோ அந்த மாதிரி விகல்பமான இந்த மாதிரி கேள்விகள் நான் சொல்ல, ஒரு விலங்கமான கேள்விகள் சொல்ல, இது வரைக்கும் இந்த கேள்வி யாருமே கேட்கல. இது மாதிரி உங்க வாழ்க்கையில் எப்ப நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்களான்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு விஞ்ஞானியும் கேள்வி கேட்கும் பொழுதுதான் அவன் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் உலகத்துக்கு கிடைக்குது. சிலது ஆக்சிடென்டலா அமையுது, பல விஷயங்கள் அவங்க தேடுறாங்க. தேடும் பொழுது கேள்வி கேட்கிறாங்க, இது எதனால், இது எதனால், இது எதனால். இப்ப உதாரணத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்றேன், அப்படின்னா நான் என்ன சார் என் லைஃப்பை பத்தி கேட்கணும், நேத்தியை விட நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில எப்படி பர்மனண்டா பெட்டர் ஆகணும், ஒரு சின்னதா ஒரு ட்ரையல் பண்ணிங்க பார்ப்போம். கரெக்டா? எல்லாரும் 2 கையும் தூக்குங்க பார்ப்போம். தூக்குங்க. ஓகே, இப்ப தூக்கினதோட இன்னும் தூக்குங்க, அதோட இன்னும் கொஞ்சம் தூக்குங்க. தூக்க முடியுதா? ஆனா 3வது முறை நான் சொன்ன கை தூக்கல, ஏன் முதல் தடவை உங்களால கொண்டு வர முடியல? இவ்வளவு தூக்கினீங்க, இவ்வளவு தூக்கினீங்க, இன்னும் 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 போறமா? எதனால? என்னுடைய கேள்வி கேட்கும் தன்மை எனக்கு இவ்வளவுதான். நான் கை தூக்குறேன்னா இவ்வளவுதான். யாராவது ஒருத்தரா சார் கை தூக்குறதுனா என்ன, இதன் மூலமாக நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னு கேட்டீங்களா? எப்படி சார் கேட்குது, மைக்கே இல்லையே எங்க கையில. அட்லீஸ்ட் கேட்கலாமா? நமக்கு அடிப்பணிதல்ன்ற ஒரு விஷயத்தை பை டிஃபால்ட் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லி கொடுத்தது நல்ல விஷயம். நம்மளுடைய சகோதரர் சொன்ன மாதிரி அடிப்பணிதல்ன்றது முக்கியம். அடிப்பணிதல்ன்றது எங்களுடைய குருநாதர் சொல்றாரு, சரியான விஷயத்துக்கு இருக்கணும். அது சரியான விஷயமான உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படிமா தெரியும் அது சரியான விஷயமானு? பதிலே இல்லையா? கடல்லே இல்லையா? அது சரியான விஷயமா இல்லையான்றது எப்ப தெரியும்னு சொன்னா, எனக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு குறிக்கோள் என்பது இருக்கிறதா? அந்த குறிக்கோள் 1, 2, 3 குறிக்கோளை நீங்க பர்சனல் குறிக்கோள் வச்சுக்கலாம், ப்ரொஃபஷனல் குறிக்கோள் வச்சுக்கலாம், ஆன்மீக குறிக்கோள்கள் வச்சுக்கலாம். இந்த குறிக்கோளை சார்ந்து நான் என்னுடைய பாதையில் செல்லும் பொழுது இந்த விஷயத்தை ஒருத்தர் சொல்றாரு, இதுனால என்னோட குறிக்கோள் நோக்கி போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? இந்த கேள்வி நீங்க எப்ப கேட்குறீங்களோ, நீங்க வாய் விட்டு வெளியில கேட்கணுன்ற அவசியம், மனசுல கேட்டுங்க. இப்ப வாத்தியார் எனக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாரு, கிளாஸ்ல பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ காமர்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ சொல்லித்தரார். அவருடைய பணியை அவர் செய்யறார், ஆத்மாத்மா செய்யறார். என்னுடைய மனதில் எனக்கு முதல்ல தெளிவா இருக்கணும், என்னோட 21 வயசுலயோ 25 வயசுலயோ 30 வயசுலயோ நான் எதை சாதிப்பதற்காக இந்த படிப்பை இன்று பயின்று கொண்டிருக்கிறேன். இது உங்களோட மனசுல இந்த கேள்வி ஓடும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கும். என்னுடைய குறிக்கோளுக்கு ஒரு சொல்லித்தர விஷயம் யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா வெறும் மக் பண்ணி மார்க் வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன். இல்ல, நான் ஒரு பெரிய விஞ்ஞானியா வரணும், இந்த லைன்ல ஒரு விஞ்ஞானியா வரணும், அந்த சப்ஜெக்ட இந்த மேடமோ இல்ல டீச்சர் சாரோ எடுக்கிறாங்க, அப்போ நீங்க டீப்பா இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா சாயங்காலம் போங்க, நெட்ல படிங்க, கேள்வி தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. நீ தேங்க்ஸ் டு ஓப்பன் இன்டர்நெட், உங்களுக்கு அதுவும் சாட் ஜிபிடி வேற வந்துட்டு எந்த கேள்வி வேணா பதில் கிடைக்கும். சரியான பதிலாக மட்டும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கணும். பதிலே இல்லைன்னு சொன்னா அந்த கேள்வி இது வரைக்கும் யாருமே கேட்கலன்னு சொல்லி அர்த்தம். நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய கேள்வி கேட்கும் திறன் உங்களுடைய குறிக்கோளுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியானது வேகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். இந்த கான்செப்டினுடைய பேரு
5 wives and 1 husband. சொல்லும்போது உங்க மைண்ட்ல வேற மாதிரி ஓடுன்னு எனக்கு தெரியும். எதனாலன்னா உங்களுடைய மனதில் அது உடனே ஒரு இமேஜ் உருவாக்குது. கரெக்டா? இதை நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா சொல்லும்போது இதனோட முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும். உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான கருவி இந்த 5 wives. வைஃப்ஸ் எந்த எழுத்துல ஆரம்பிக்கும்? இங்கிலீஷ்ல டபிள்யூல ஆரம்பிக்குமா? கரெக்ட். ஹஸ்பண்ட் எந்த எழுத்துல ஆரம்பிக்கும்? ஹெச்ல ஆரம்பிக்கும். வெரி குட். தும்மினீங்களா பதில் சொன்னீங்களா? ஹச் அப்படின்னீங்களா இல்ல பதில் சொன்னீங்களா? ஜோக் அடிச்சா சிரிக்கணும், ஆராயக்கூடாது. பம்மல்கே சமணம் படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 5 wives சொன்னேன் இல்லையா, அதுல அந்த டபிள்யூ எடுத்துக்கணும். 1 husband சொன்னேன் இல்லையா, அதுல ஹெச் எடுத்துக்கணும். இந்த 5 டபிள்யூவும் ஒரு ஹெச்சும் இன்னிலேருந்து நீங்க வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு தடையோ, வாரத்துக்கு ஒரு முறையோ, மாதத்திற்கு ஒரு முறையோ இதை நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வாழ்க்கையில பல மாறுதல்கள் நடக்கும். உண்மையாகவே பகுத்தறிவை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். முதல் டபிள்யூ இங்கிலீஷ்ல சொல்லணும்னு சொன்னா இது மொத்தம் 6 கேள்வியில் சேர்ந்த விஷயம். 5W and 1H. இது 6மே கேள்விகள். இந்த கேள்விகள்ல முதல் கேள்வி இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டிருக்காத ஒரு கேள்வி, இல்ல கேட்டுட்டு பதில் கிடைக்காத கேள்வியா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் W ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க why. இத பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே புரட்சி தலைவர் பாடியிருப்பார். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் இங்கு வாழ்க்கை இல்லை. எவ்வளவு முறை நம்ம இந்த why என்ற கேள்வியை நான் கேட்டிருக்கேன். நான் உலகத்தை பார்த்து கேட்கணும், நான் என்னையும் கேட்கணும். நான் எதுக்காக பிறந்தேன், நான் என்ன சாதிக்கணும், என்னுடைய வாழ்க்கையினோட பர்பஸ் என்ன, இதை கண்டுபிடிக்காம தான் அந்த 99.99% மக்கள் நான் சொன்ன மாதிரி கடைசியில் கல்லறையில் போய் சேர்றாங்க. வைன்ற கேள்விக்கு பதில் கிடைச்சாது. த பிக் வைன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேனேஜ்மெண்ட்லயும் லீடர்ஷிப் செஷன்ஸ்லயும் நான் சொல்றது த பிக் வை பர்பஸ் சொல்லி சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அந்த வாழ்க்கையின் நோக்கம் 1 வருஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 15 வருஷமா இருக்கலாம். இந்த வையை என்னைக்கு கண்டுபிடிக்கிறீங்களோ, ஒரு பெரிய மேதாவி, ஒரு மேதை ஒருத்தர் சொன்னார், there are 2 lives we live. We live a life for 20-30 years and then we live another life when we find what the purpose is அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த செகண்ட் லைஃப் நிறைய பேர் வாழாமே போயிடுறாங்க. ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவருடைய வாழ்க்கையில் அவர் எடுத்துட்ட ஒரே கேள்வி என்ன? நான் யார்? அவ்வளவுதான், ஒரே கேள்வி. 15-20 வருஷம் அந்த கேள்வி வச்சு தியானம் பண்ணார். பெரிய பெரிய ஆன்மீக ஞானிகள்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? why is this creation? இந்த கிரியேஷன் ஏன் நடக்குது? இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பர்பஸ் என்ன? இது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்து பாருங்க. நீங்க 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுதுறீங்க, திரும்பி 1ஆம் கிளாஸ்ல படிக்க வைக்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கிறீங்க, ஃபைனல் எக்ஸாம் எழுதுறீங்க, திரும்பி 1ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறாங்க. உங்களை பொறுத்தவரை 1ஆம் கிளாஸ்ல நீங்க பாஸ் மார்க் வாங்கிட்டீங்க, ஆனா வாத்தியார் ஒத்துக்கல. இதுக்கு இங்கிலீஷ்ல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாரடாக்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நேர்மறை, நேர் எதிர் நடக்கக்கூடிய விஷயங்கள். பாரடாக்ஸ்ன்றது அப்பேரண்ட் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்பேரண்ட் கான்ட்ரடிக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா ஏதோ ஒரு கான்ட்ரடிக்ஷன் அதுல இன்பில்ட் ஆகும். நான் 1ஆம் கிளாஸ் எழுதி பாஸ் மார்க் வாங்கிட்டேன், எது திரும்பி 1ஆம் கிளாஸ் படிக்க சொல்றீங்க? இந்த கேள்வி எப்பாவது நீங்க உங்களுக்கே கேட்டிருக்கீங்களா? ஏன்னா உங்களுக்கு நடந்திருக்காம இருக்கலாம். இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில. திரும்பி 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 நான் பல இடங்கள்ல சொல்றது உண்டு. ஸ்பெசிஃபிக்கா இப்போ சூசைட் ரேட்ஸ் தமிழ்நாட்டில், நாடுல எல்லா இடத்துலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சூசைட் நடக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது எண்ணம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசுவோம். ரொம்ப சிம்பிளா சொல்லு, தம்பி 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்ட, இன்னைக்கு நீ 12ஆம் கிளாஸ் விட்டு படிச்சுட்டு ஒருவேளை நீ நினைக்கிற விஷயத்த செஞ்சுட்டேன்னு சொன்னா ஞாபகம் வச்சுக்கோ, இயற்கைன்னு ஒரு விதி இருக்கு. திரும்பி நீ ஒரு உடல் பிறந்தாகும். அந்த உடல்ல பிறந்து நீ என்ன பண்ணுவ? ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும். அது பிறந்து சுகப்பிரசமா வளர்ந்து உனக்கு நீ இருக்கக்கூடிய அறிவுத்திறன் அமையுமான்றதே இன்னைக்கு கேரண்டி கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நாட்டில் ப்ரெஷர் ஜாஸ்தி, ஸ்ட்ரெஸ்ட் டெலிவரி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்குலாம் தெரியணும். ஏன்னா என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் ஒரு குழந்தை பேருன்ற விஷயம் வரும்போது உங்களுடைய மனநிலை உங்கள் குழந்தைய பாதிக்கின்றது தெரியும். அப்படி நடந்து உனக்கு ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சி திரும்பி நீ 12ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நீ விட்ட ஸ்டேஜுக்கே நீ வர. இது ஒர்த்தான்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லுவோம். ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம்.
இப்போ போ, ரோட்டில் போ, ஒரு பஸ் வருது, அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி பதில் சொல்லிட்டு போ. 12ஆம் கிளாஸ் உனக்கு மார்க் வரல, இல்லை நீ நினச்ச மார்க் வரல, ஏன்னா உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த நான் உயிரை கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமாக என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தியா? சரி நான் போயிடுறேன், தப்பிச்சிடுறேன், எஸ்கேப், டெம்பரரி எஸ்கேப். இங்கேருந்து இப்போ பரீட்சை நீங்கள் எழுதுறீங்க, பேப்பர் கஷ்டமாக இருக்குது, கோச்சுன்னு வெளியில் போயிடுறீங்க, என்ன நடக்கும்? பரீட்சை திரும்பி எழுதியாகும். வாழ்க்கைன்ற அந்த மாதிரி ஒரு பரீட்சை. நீ ஒழுங்காக எழுதலை, விட்டுட்டேன்னு சொன்னால் திரும்பி அந்த உடலுக்குள் அந்த உயிர் வந்து தான் ஆகணும். எங்கே பிறக்கும், எப்படி பிறக்கும், யார் அப்பா அம்மா, எந்த இடம், அங்கே கல்விக்கூடம் இருக்குமா, நல்ல வாத்தியார்கள் இந்த பாரதி காலேஜ் மாதிரி கிடைப்பாங்கலாம் தெரியாது. நீங்கள் கை தட்டணும், நீங்கள் கேட்டு வாங்க வேண்டியது. அது கிடைச்சும் நான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக விட்டேன்னு சொன்னால் திரும்பி மொத்த சைக்கிளும் திரும்பி வரும். இதுதான் 1ஆம் கிளாஸ் திரும்பி பரீட்சைன்னு சொல்லுது. வாத்தியார் நீ பாஸ் பண்ண நினைச்ச மார்க்கு சப்ஜெக்ட் வேற, நீ வாங்குற மார்க்கு வேற. அப்படின்னா எனக்கு இது புரிய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்க்கையில் எனக்கு முன்னேற்றத்தை தவிர பின்னேற்றுவதற்கு வாய்ப்பே இல்லைன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்மளை சொல்றோம் இல்லையா? ஹியூமன் பீயிங்னா என்ன? ஒரே ஒரு உயிரினம் தான் உலகத்துல பிறந்ததிலிருந்து இறப்பிற்குள் உடலை தாண்டி வளரக்கூடிய தன்மையுடைய ஒரே உயிரினம் பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும்தான். மற்றவங்க எல்லாருக்குமே அது ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், பிறப்பது, உண்பது, புணர்வது, இறப்பது, இதுதான் அதனுடைய வேலை. அதுக்கு மேல அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுதான் நேச்சரோட கிரியேஷன். ஏன்னா நேச்சரோட கிரியேஷன் பற்றி தெரியாதுன்றதுனால அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. நான் இங்கிலீஷில் ரீசெண்டாக ஒரு கொட்டேஷன், எனக்கு டெய்லி ஒரு கொட்டேஷன் எதாவது கிட்டத்தட்ட 2500 கொட்டேஷன் ஒரிஜினலாக நான் எழுதியிருக்கேன். இதில் எழுதின ஒரு விஷயம், just because you do not understand something, it doesn't make it inoperative. எனக்கு ஒரு விஷயம் புரியாததுனால அந்த விஷயம் நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. அவையார் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அருமையாக சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? கற்றது கைமண் அளவு. கைமண்ணே ரொம்ப ஜாஸ்தியாக சொல்லிட்டாங்கன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு துளி மண் எடுத்தாலே பெரிய விஷயம். கைமண்ணாவது இவ்வளோ வரும், கல்லாதது உலக அளவு. அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். இந்த அறிவை வச்சுட்டு எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எடை போட்டு பார்த்தா என்னோட ஒரு பெரிய முட்டாள் இருக்க முடியுமா? அப்படின்னா எனக்கு தெரியணும், ஹியூமன் பீயிங்னாலே எவல்யூஷன், growth, இது ரெண்டும் டிஃபால்ட் செட்டிங். நேச்சர் உங்களுக்கு அந்த பரிசு கொடுத்துருச்சு ஏற்கனவே. உங்களுடைய உடல் வளர்ச்சி மட்டும்தான் வளர்ச்சி நினைச்சுக்காதீங்க, மனசு வளருது. 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் டீச்சர் போர்டில் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அதான் சப்ப மேட்ருப்பா, எனக்கே தெரியும். தோணுதா? அறிவு வளர்ந்துச்சா? என்னுடைய மனது வளரும், அறிவு வளர்றது மட்டும் போறாது. என்னுடைய மன வளர்ச்சின்றது என்ன? என்னுடைய உண்மையான திறமைகள் என்னுடைய ஆழ்மனதில் உட்கார்ந்துட்டு, அந்த ஆழ்மனதில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய முழு திறமைகளை நான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்டீங்கன்னா 99.99% புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. ஆழ்மனதுன்றதை நம்ம பேப்பரில் படிச்சிருப்போம், ஏதாவது யூடியூப் வீடியோவில் பார்த்துருவோம். அது எங்கிட்ட ஃப்ரீயாகவே இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பேருக்கு தெரியும்? உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உணர்வுகளும் உங்களுடைய ஆழ்நிலை மனதினுடைய வெற்றியும் தோல்வியும் நோக்கி நீங்கள் எப்படி போறீங்கன்றது நிர்ணயம் பண்ணுது. இது எனக்கு தெரியாத பட்சத்தில் எனக்கு கிடைத்த ஒரு அருமையான வாழ்வு, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வெற்றிகளையும் உங்களால் பெற முடியும். உங்களுக்கு முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வந்ததுன்னா, அந்த நம்பிக்கை எங்கேருந்து வரும்? சார் நீ வேற சொல்லிட்டு போயிடுங்க, எப்படி நம்பிக்கை வரும்? உனக்கு அதுக்கு தேவையான அசையும் அசையாத சொத்துக்கள் உங்கள்கிட்ட எங்கேயும் இருக்கு. நீ முதல்ல ஒரு மனிதன் ஞாபகம் வச்சுக்கோ, 84 லட்சம் பிறவிகளை தாண்டி இன்னைக்கு வந்து இங்கே பிறந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடியே மனிதனாக பிறந்தீங்களா, இனிமேல் பிறக்க போறீங்களான்றதை பற்றி தெரியாது, அப்புறம் பார்ப்போம். இங்கே வரும்பொழுதே எனக்குன்னு சில அசெட்ஸ், சொத்துக்களை இயற்கை கொடுத்துருக்கு. இந்த உடல்னு ஒன்று, 6வது அறிவுன்னு ஒன்று, வளர்ச்சின்ற ஒரு விஷயம். இதற்கு கேட்க வேண்டிய முதல் கேள்வி நான் சொன்னது 5Yல முதல் Y. இந்த 5Y அந்த கொஸ்டின் சொன்ன மாதிரி 5 வினாக்கள். என்னுடைய பர்பஸ் என்ன, நான் என்ன சாதிக்கிறதுக்காக பிறந்திருக்கு, இதை முதல்ல கண்டுபிடிங்க. அப்போ 2வது வரும். உதாரணத்துக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் Yன்னு வச்சுக்கேன், நான் உலகத்தை விட்டு போவதற்கு முன்னால் இதை சாதித்து இருக்க வேண்டும், உலகம் என்னை பற்றி பேச வேண்டும், ஒரு பணக்காரனாக ஆகிருக்கணும், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகிருக்கணும், இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற கம்பெனி ஆரம்பிச்சிக்கணும், ஒரு புதுசாக ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கணும். இது உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்த கேள்வி உங்களுக்கு வருது 5Wல. நெக்ஸ்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா வாட்ன்னு சொல்லுவாங்க. எதை சாதிப்பதன் மூலமாக என்ன சாதிக்க வேண்டும் என்பதை நான் போய் அடையக்கூடிய ஒரு நிலைமை.
அதுதான் குறிக்கோள். ஒய்ன்றது பர்பஸ், வாட்ன்றது குறிக்கோள். இது புரிஞ்செடுத்தனா மூணாவது தான் அந்த புருஷன் ஹஸ்பண்ட் உள்ள வர ஹெச்ன்றது என்ன, ஹவு. இதை நான் எப்படி செய்ய போகிறேன், திட்டம் தீட்டுதல். திட்டம் தீட்டுதல்ன்றது நம்ம காமெடியா பார்த்துருக்கோம் போகிரி படத்துல. எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். கரெக்டா? நீங்க பண்றீங்களா தெரியாது. பிளானிங் வித்தவுட் அ கோல் ஆல்சோ யூஸ்லெஸ் சொல்லுவாங்க. என்னையா கட்டப்போற வீடு, என்ன வீடு கட்டப்போற அது தெரியாது. ஆனா திட்டம் இருக்குங்க. 500 செங்கல் வாங்கிட்டேன், 3 மூட்டை சிமெண்ட் வாங்கியாச்சு. அவனால சத்தியமா வீடு கட்ட முடியாது. ஏன் நான் வீடு கட்ட போறேன்? தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய எண்ணம் இல்லை, ஏதோ ஒரு பெரிய இது நான் கட்டக்கூடிய இது. இந்த வீடு ஆனது இந்த ஏரியாலே பிரசித்தி பெற்ற வீடா இருக்கும். அது ஒய். வாட், இந்த வீடை இந்த பட்ஜெட்ல கட்ட போறேன். ஹவு, அதை எப்படி கட்ட போறேன். இது தெளிந்ததுக்கு அப்புறமாக நெக்ஸ்ட் வருது டபிள்யூ, ஹூ. யாரெல்லாம் இதை செய்ய போறாங்க? நான் மட்டும் செய்ய போறேன்னா, இதை செய்வதற்கு என் கூட மக்கள் இருக்காங்களா, இதை ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாராவது வரப்போறாங்களா? எதையுமே நீங்க தனியா செய்ய முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். இதை நான் கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஏந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு காலேஜில் கேட்டான், சார் நான் பல் தேய்க்கிறேன், நான் மட்டும் தானே பண்றேன்னா. சரிப்பா, அதே எடுத்துக்கோ. பல் தேய்க்கிற இல்லையா, காத்தால போயிட்டு எடுக்கிற டியூப்ல பேஸ்ட் இல்லை, எப்படி பல் தேய்ப்ப? பிரஷ் காணும், குழா தரகிற குழால தண்ணி வரல. ஏங்க அது வாட்ச்மேன் ஆன் பண்ணிருக்கணும்ல முன்னாடியே. அந்த வாட்ச்மேன் ஆன் பண்ணாலோ அப்பாவோ அம்மாவோ அந்த பேஸ்ட் அங்கே வாங்கி வச்சாலோ உன் பிரஷ் துப்புரவா இருந்தாலோ மட்டும்தான் என்னால் பல் தேய்க்க முடியும். ஒரு பல் தேய்க்கிறதுக்கு கூட நான் எல்லாருடைய சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. ஹூ அப்படின்றது அந்த கேள்வி. இது வரைக்கும் என்னென்ன சொன்னேன்? ஒய், வாட்டு, ஹவு, ஹூ. அப்படின்னா இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கு? 2 பாக்கி இருக்கா? அடுத்த டபிள்யூ, when am I going to do. எந்த தேதிக்குள்ள பண்ண போறேன். ஆசை என்பது எப்போது குறிக்கோளாக மாறுகிறது என்றால் உங்களுடைய ஆசைக்கு ஒரு தேதியை நிர்ணயிக்கும் பொழுது. நான் பிஎஸ்சி பண்ணுவோம் சார், எப்போ சாகத்துக்குள்ள பார்த்துக்கலாம், சத்தியமா பண்ண மாட்டேன். இந்த தேதிக்குள்ள இந்த சப்ஜெக்ட்ல இந்த மாலிகுலர் வேலையோ அந்த சப்ஜெக்டோ இந்த சப்ஜெக்டோ நான் பண்றேன்னு சொன்னா என்னுடைய தேதி நிர்ணயம் ஆகிறது. ஃபைனலா வரக்கூடிய டபிள்யூ, வேர். இதை எந்த இடத்தில் செய்ய போகிறேன், எந்தெந்த இடங்களில் செய்ய போகிறேன். ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, 25 பிரான்ச் ஓடும், இந்த ஊர்ல இந்த இடத்துல பிரான்ச் இருக்கு. இப்போ இந்த கேள்விகள் கொஞ்சம் இணைச்சு பாருங்க. முதல் கேள்வி என்ன? பதில் உங்களதான் கேட்கிறேன், தூங்கிட்டீங்களா? ஒய். ரெண்டாவது வாட்ன்றது என்ன? குறிக்கோள். ஒய்ன்றது என்ன? பர்பஸ். மூணாவது என்ன? ஹவு, எப்படி இதை நான் செய்ய போகிறேன், என்னுடைய செயல் திட்டம் என்ன. அடுத்தது என்ன? ஹூனா என்ன? யார் செய்ய போறாங்க, யாரெல்லாம் செய்ய போறாங்க, இதை என்னை செய்து முடிப்பதற்கு யாரெல்லாம் எனக்கு அணி திரட்டி சப்போர்ட் பண்ணணும். இந்தியன் டீம் வின் பண்ணுது, ஒரு கேப்டன் கப் வாங்கினாலும் 11 பேர் விளையாடியும் பின்னாடி ஒரு பேக் அண்ட் டீம் இருக்கும், ஒரு கோச் இருப்பாரு, ஒரு பிட்ச் ப்ரிப்பரேஷன் டீம் இருக்கும், இது ஒரு ஃபீடிங் சிஸ்டம், ரஞ்சி டிராஃபி எல்லாம் இருக்கும். இதெல்லாம் செஞ்சு வரும்போது தான் அந்த நடக்குது. அடுத்தது என்ன? வென்ன்றது என்ன? குறிக்கோளை நான் எந்த தேதிக்குள் செய்து முடிக்க போகிறேன். இந்த தேதிக்குள்ள என்னுடைய உடலை இந்த அளவுக்கு வெயிட் குறைக்கணும். அப்ப தேதி நிர்ணயமாயிடுச்சுன்னா இதை எதனாலன்னு சொல்றேன், கடைசியில இணைச்சு நம்ம அந்த விஷயத்தை பார்க்கணும். கடைசியா என்ன? வேறனா என்ன? எங்கே செய்ய போகிறேன், எங்கெங்கெல்லாம் செய்ய போகிறேன். இது உங்க மைண்ட்ல தெளிவாயிடுதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த 6 வினாக்களுடன் சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியாம ஒரு நட்பு உங்களுக்கு உருவாகும். யாருடன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆழ்நிலை மனதுடன். ஆழ்நிலை மனதுன்றது அலாவுதீன் அற்புத விளக்கம் இருக்கக்கூடிய பூதம் மாதிரி. அந்த பூதம் எப்ப வேலை செய்யணும், அதுக்கு ஸ்பெசிபிக்கா நீங்க இதை செய்யன்னு சொன்னாலும் அதுக்கு தெரியும். அதனால என்ன வேணா செய்ய முடியும். விமென்ஸ் டே ரிலேட்டட் ஒரு ஜோக் சொல்லாம ஆழ்நிலை மனது தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? வேற வழி இல்லைன்றீங்களா? இதே மாதிரி ஒருத்தர் பூதத்தை எழுப்பி கேட்டாங்க, எனக்கு சென்னையிலேருந்து சிட்னி ஹார்பருக்கு 4-வே ரோடு எனக்கு பாலம் போட்டு கொடுக்கணும். உடனே ஆழ்நிலை மனுஷன் அதெல்லாம் முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம், வேற ஏதாவது கேளுங்க, என் ஒய்ஃப் மனசை மாற்றணும்பா அப்படின்னு. உடனே சொன்னேன், இல்லைங்க 4 8 சொல்லி முடிச்சு கொடுத்துட்றேன். புரியலையா? சரி என்ன பண்றது, ஆன்லைனுக்கு புரியும்.
எதற்காக சொல்றேன்னா, உங்களுடைய ஆழ்நிலை மனதின் உண்மையான தன்மை பல பேருக்கு புரியாமே போயிடுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய 2 பெரிய சக்திகள் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுடைய எண்ண சக்தி, உங்களுடைய உணர்வு சக்தி. ஹார்ட்ஃபுல்னஸ்ன்றது அங்கே தான் வருது. எதனால ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி உங்க பிரின்சிபல் பேசும்போது உங்களுக்கு தோணி இருக்கலாம், எதனால இவர் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி பற்றி இப்படி பேசுறாரு, எதனால இவங்க இவ்வளவு தூரம் இந்த மாணவர்களுடன் பேசுகிறார்கள், என்ன காரணம், ஹிடன் அஜெண்டா என்ன? ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் நல்லா இருக்கிறத விட என் சுத்தி இருக்க நல்லா இருக்கணும்ன்றது எனக்கு புரியும். நான் மட்டும் வளர்ந்தேன்னு சொன்னா, எங்களுடைய குருநாதர் அழகா ஒரு முறை ஒரு கதை சொன்னார். ஊர்ல நீ மட்டும் பணக்காரனா இருந்தா உன்னை அத்தனை பேரும் எப்படி போட்டு தள்ளுறதுன்னு பார்ப்பான், அவங்ககிட்ட எப்படி திருடுறதுன்னு பார்ப்பான், எப்படி ஒன்ன ஒழிக்கணும்னு பார்ப்பான். ஆனா உலகத்துல எல்லாருமே பணக்கார ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? உன்னை பத்தி அவனை யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதே மாதிரிதான் வெற்றி என்பது திரும்பி அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்லையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு அன்பார்ச்சுனேட் விஷயம். வெற்றினா ஒருத்தர் தான் மெடல் வாங்க முடியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஒருத்தர் தான். கரெக்டா? இது நமக்கு பாடத்திட்டத்தில் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே ஒதுக்கி வைங்க. வாழ்க்கையில வெற்றின்றது எவ்வளவு பேரானா அடைய முடியும். நான் சென்னையில் இருக்கிற குளம்பேடு வெற்றி தேட்டரை பத்தி பேசுது, அது ஒருத்தர் தான் வாங்க முடியும். உங்களுடைய ஜோக் சொன்னாலும் புரியாதா? சரி விடுங்க, இல்லை டயர்ட் ஆயிட்டீங்க ஜோக் கேட்டு. இந்த வெற்றி என்பது அனைவருக்கும் அன்லிமிட்டடா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில் இருக்கு. யூஸ் பண்றதும் பண்ணாததும் உங்களுடைய திறமையை பொறுத்தது. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்னுடைய ஆழ்நிலை மனதை டேப் பண்ணணும். அதற்கு 2 கருவிகள் இருக்கு. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வு அப்படின்ற விஷயம். இது 2ஐயும் பேலன்ஸ் பண்றது தான் ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சியினுடைய முக்கியமான குறிக்கோள். ஒரு மனிதனுடைய மனதில் எழும்பக்கூடிய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு சராசரியா 60,000 80,000 எண்ணங்கள் வரதா சொல்றாங்க. இது நேர்மறை எண்ணங்களாக மாற 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 உங்க மனசுல நெகட்டிவ் தாட் வரும், பாசிட்டிவ் தாட் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுடைய உந்துதல் சக்தி, உள்ளேந்து வரக்கூடிய மோட்டிவேஷன் சொல்லுவாங்க, அது இன்னும் பெட்டராக ஆரம்பிக்கும். இதை நோக்கி நான் செல்லும் பொழுது எனக்கு பல இடையூறுகள் வரும். பல பேர் என்னை புறம் பேசுவாங்க, பல பேர் என்னை பத்தி முடியாது, உன்னால முடியாது, நீ செய்ய முடியாது பேசுவாங்க. உலகத்தினுடைய வேலையே அதுதான். முடியாதுன்னு சொல்றதுதான் உலகத்தினுடைய வேலை. அப்படின்னா என்னுடைய மனது, என்னுடைய எண்ணங்கள், இதை தாண்டி என்னுடைய உணர்வுகள் ஒன்று இருக்கு. அதற்கு ஒரு பேலன்ஸ் கொண்டு வரும். உணர்வுகள்ன்றதை நாங்கள் சுத்திகரிப்பு மூலமாக ஹேண்டில் பண்றோம், எண்ணங்கள்ன்றதை தியானத்தின் மூலமாக ஹேண்டில் பண்றோம். இது 2ம் பர்ஃபெக்டா நடந்துச்சுங்க. நான் எதிர்பார்த்த விளைவுகள் வரலன்னா 3வது விஷயம் பிரார்த்தனைன்ற விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இது 3ம் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தினசரி பயிற்சியாக மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுடைய புதையல், உங்கள்கிட்ட உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுதாக புரிய ஆரம்பிக்கும். இது நடக்கும் பொழுது நீங்க அந்த கேட்கிற 6 வினாக்களும் தொடர் வெற்றியும் உங்க வாழ்க்கையில் தினசரி நடக்கும். இந்த தியான பயிற்சி எப்படி பண்றன்றதை பார்க்க போறோம். இதை இப்ப பிராக்டிக்கலா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் நம்ம எடுத்துப்போம் அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம். இது ரொம்ப சிம்பிளான விஷயம். தியானம் என்பது உங்களுடைய எண்ணத்தில் பல டெஃபினேஷன் இருந்தாலும் ஒரு முக்கியமான டெஃபினேஷன், என்னுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி ஒரே இடத்துல இருக்கிறது தியானம். என்னுடைய மனதானது உங்களுக்கு சின்ன வயசுல ஸ்கூல்லலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, கையில் ஒரு பஞ்சை கொடுப்பாங்க, நெருப்பில் காட்டுவீங்க, இதில் சூரியனில் காட்டுவீங்க, அந்த பஞ்சுக்கு ஒன்றும் ஆகாது. அதே நடுவில் ஒரு மேக்னிஃபிக் கிளாஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சு பற்றிக்கும். அதே சூரியன், அதே பஞ்சு. எதனால் இது பற்றி? இது எபிலிட்டி டு கன்வர்ஜ், ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோக்கஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது உங்களுக்கு ஃப்ரீ. நாங்கள் சொல்லிக் கொடுத்ததுனால ஃப்ரீ இல்லை, எனிவே உங்களுக்கு ஃப்ரீ. 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் ஒதுக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எண்ண அலைகளை உங்கள் விருப்பம் போல் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதை செய்யும் போது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு, என்னுடைய உணர்வுகளை சமாளிப்பதற்கு சுத்திகரிப்பு என்ற விஷயம் கிடைக்குது. இதை 2ஐயும் தாண்டி எனக்கு கிடைக்காத விஷயங்கள் ஒருவேளை எப்படி கிடைக்குமோன்ற நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணத்தில் பிரார்த்தனை என்ற விஷயத்தை கொண்டு வரும். இது 3த்தையும் சொல்லிக் கொடுப்பதற்காக தான் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கோம். முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேன்றது ஒரு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய விஷயம். வருஷம் ஃபுல்லாக நடக்கணும், வருஷம் ஃபுல்லாக நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் இந்த 8 மார்ச்ன்ற தேதியில் மட்டும் இதை முக்கியப்படுத்தி சொல்கிறோம். இவ்வளோ நேரம் இந்த பேச்சை கேட்டதற்கும் இதன் மூலமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தில் தான் உங்களுடைய வெற்றி இருக்கு. இப்போ நம்ம தியான பயிற்சிக்கு போகிறோம். ஏதாவது கேள்வி பதில் இருந்தால் அதுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.